வணக்கம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களுடன் பேசுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஜாதகம் வந்துச்சு நம்மக்கிட்ட. இப்போ அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ 32 வயசு நடந்துக்கிட்டு இருக்குது. ஆண் ஜாதகம் தான். 32 வயசு நடந்துக்கிட்டு இருக்குது. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு கன்னி லக்னம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்தில் ஜனிச்சிருக்காங்க. இவங்களுக்கு சந்திரனோட மேசராசிலேயே சந்திரன் கேது உக்காந்துருக்காரு. கன்னி லக்னம் வாங்கும்போது கன்னி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல குரு, சுக்கிரன், சூரியன், ராகு, புதன் உக்காந்துருக்காரு. 5 கிரகங்கள் ஒரே இடத்துல குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க. அடுத்து 5 குடைய ஸ்தானாதிபதி புத்திரஸ்தானாதிபதி சனிங்கிறது போய் 6ஆம் இடம் சத்துருஸ்தானத்தில் வக்கரத்தில் உட்காந்துருக்காங்க. சரி அதெல்லாம் விடுங்கம்மா அப்படின்னு பார்த்தோம்னா, ராசிநாதன் போய் நீச்சம் அடைஞ்சிட்டார். நீச்சம் அடையும் போது என்னென்னா வலுவில்லை. அப்போ ராசிநாதனோட ஜாதகம் அப்படிங்கிறது வலுவில்லை. இன்னொன்று 2ஆம் இடம் 5 கிரகங்கள் உட்காந்து சுக்கிரன் வக்கரத்துலேயும் புதன் வக்கரத்துலேயும் உட்காந்துருக்காரு. அப்போ குழந்தை பேருங்கிறது ரொம்ப ரொம்ப வரம் இருக்கணும். இப்போ அவங்களுக்கு சந்திர தசை நடக்குது. சந்திர தசையில் ராகு புத்தி 6ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. ஜூன் மாதம் 2026 வரைக்கும் இருக்குது. அது முடிஞ்சால் குழந்தை பேர் வர்றதுக்கு ராமேஸ்வரம் போயிட்டு லிங்க பூஜை, கணவன் மனைவி 2 பேருமே போயிட்டு லிங்க பூஜை பண்ணி அந்த லிங்க பூஜத்தில் வணங்கிட்டு கடலோரம் இருக்கக்கூடிய இடத்துல போய் ஐயரை வச்சு லிங்க பூஜை பண்ணிவிட்டு போய் ராமேஸ்வரம் சுவாமிநாதனை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் சக்கரை பொங்கல் வச்சுட்டு வந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்ங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அவங்க அதுக்கு உண்டானதை செய்யறதுக்கு உண்டானதை செஞ்சால் நமக்கு குழந்தை பாக்கியம் நல்லாயிருக்கும். வீடு வாங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீடா குழந்தையா அப்படின்னா, இந்த குழந்தை பேர் வரம் இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் பிறந்த பிறகு வீடு வாங்கலாம். வீடு வாங்கிட்டால் குழந்தை பாக்கியம் நமக்கு தடுத்துடும். குழந்தை வேணுமா இல்லை வீடு வேணுமான்னு பார்த்தா நம்மளுக்கு இப்போ குழந்தை பாக்கியம்தான் வலுவு இருக்குது. அப்போ அந்த வலுவு இருக்கும்போது நம்ம வழிபாடு பண்ணிட்டால் குழந்தை பாக்கியம். ராசி 7 சனி நடந்தாலும் குரு பார்வை பார்க்கறதுனால குழந்தை பாக்கியம் கொடுத்து அதில் சுகச்செலவை கொண்டு வந்துடுவார். நல்லதே நடக்கும், நன்மை பிறக்கும் என்று நான் விடைபெறுகிறேன்.